ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஒரு 3-in-1 ரெசிபியாக இருக்க போகுது. கீமா இட்லி, கீமா ஆம்லெட், கீமா தோசை. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் கீமா எடுத்திருக்கேன். ரெசிபியோட வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அரைக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவை ஊற்றிக்கோங்க. அது சென்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீமாவை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கீமா மேலே இட்லி மாவை ஊற்றி கவர் பண்ணிவிடுங்க. 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கீமா இட்லி ரெடி. கீமா ஆம்லெட்டுக்கு ஒரு பவுலில் 1 முட்டை, 2 பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கீமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண எக்கை ஊற்றி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சைடு எட்ஜஸை மடித்து விட்டு திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கீமா ஆம்லெட் ரெடி. கீமா தோசைக்கு ஒரு பவுலில் 2 முட்டை, 1/4 ஸ்பூன் பெப்பர், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கீமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லில் தோசையை கொஞ்சம் பெருசாக ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ண கீமாவை சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கீமா தோசை ரெடி. இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.